Hello friends, welcome to my channel in Simple Tech Tamilan. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா YouTubeல இருக்க ஒரு செட்டிங்ஸ் பத்தி அது என்ன செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இது என்ன அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நிறைய வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்கன்னு வைங்களே. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண நீங்கள் டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அது இனிமேல் தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த அப்லோட் டிஃபால்ட் அந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு தடவை அந்த இதை டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ போடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். இதனால் உங்களுக்கு வந்து டைம் வந்து மிச்சமாகும். டிஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை போட்டு வச்சுட்டா அது எப்படி அந்தந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானே எழுத முடியும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் ஸ்மால் சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். சரி, அந்த செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து மொபைலில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரோம் ப்ரௌசர் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க மொபைலில் வந்து. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க இன்டர்நெட் ப்ரௌசர் இல்லை யூசி ப்ரௌசர், ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் யூசி டர்போ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசருக்குள்ளே நான் போயிடுறேன். போனோட்டி இங்கே யூடியூப்னு கேட்குது. நான் யூடியூப்பை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் வந்து சைன்இன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு தடவை வரப்போ சைன்இன் கேட்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இதை வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் மோட் அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். டெஸ்க்டாப் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா தெரியும் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த ஒரு தடவை டெஸ்க்டாப்னு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தோட்டு என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஐக்கான் இருக்கும் இந்த மூலையில். நீங்கள் அதை ஒரு தடவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோட்டி அதுவே செட்டிங்ஸ் யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துங்க. யூடியூப் ஸ்டூடியோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் கண்டினியூ டு ஸ்டூடியோ அப்படின்னு கொடுத்துருங்க. இது வந்து உள்ளே போயிடும், லோட் ஆகி இது வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. இருங்க காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது டேட்டா, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் கீழே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரல் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் டிஃபால்ட்டாக கொடுத்துங்க. கொடுத்தோட்டி நீங்கள் டைட்டில் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிங்க. இதில் என்னென்ன எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தனி வீடியோ போடணும் சொல்லுங்கள், போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துங்க. இதுக்கும் நம்ம தனியாக வீடியோலாம் போடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.